விழுப்புரம் மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் எழுத்தாளர், பதிப்பாளர், மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்தும் புத்தக திருவிழா சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், கூடுதல் ஆட்சியர் நாராயணன் கலந்து கொண்டனர். இது குறித்து அமைச்சர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில், மாணவர்கள், பொதுமக்கள் வாசிப்பு திறனை பெற வேண்டும் என்பதற்காகவும் இதுபோன்ற புத்தக கண்காட்சிகள் தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்றது என்றும், அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் ஒதுக்கப்பட்டு இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. இதனை எழுத்தாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், மாணவர்கள் உலக அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டத்தின் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகிய மூவரால் பாடப்பட்ட சிவஸ்தலமான திருவாமத்தூரில் உள்ள அபிராமேஸ்வரர் சிவஸ்தலத்தில் ராமர் வணங்கியதாக ஐதீகம் உண்டு. இந்த தலத்தில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அன்று 1008 விளக்குகள் ராமர் எழுதி பெண்கள், பொதுமக்கள் ஆகியோர் விளக்கு ஏற்றி வைத்து ராமரை வணங்கினர். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் 5ஆம் நாளான ஆட்டுத் திருவிழா கொண்டாடப்படும். அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தின் நீராதாரமான தென்பெண்ணை ஆற்றில் விவசாயிகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பிடாகம், கண்டரக்கொட்டை, திருக்கோயிலூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள ஆற்றங்கரைகளில், கோவில்களில் உள்ள உற்சவமூர்த்திகளை எடுத்து தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடத்தினர். இதில் ஏராளமான மக்கள் சாமி தரிசனம் செய்து ஆற்றில் குளித்து உற்சாகமாக விளையாடி, உணவு அருந்தி, ராட்டினம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கண்டுகளித்தனர். மேலும் பண்பாட்டு, கலாச்சார விளையாட்டுகளையும் விளையாடி ஆற்றுத் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடினர். இதற்காக சிறப்பு பேருந்து, காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஆகியவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதில் சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட ஏராளமான கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் ஆற்றுத் திருவிழாவை கலந்து கொண்டனர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வள்ளலாரின் 153வது வள்ளலார் துவக்க அன்னதானம் அருளிய தினமான தைப்பூச தினத்தை முன்னிட்டு வள்ளலார் சத்திய தர்மசாலாவில் ஆதரவற்ற ஒவ்வொருவருக்கும் 5 கிலோ அரிசி வீதம் வழங்கப்பட்டது. மேலும் விழுப்புரத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சத்தியஞான சபையின் 153வது தைப்பூச ஜோதி தரிசனம் பெருவிழா நடைபெற்றது. மனிதனின் இறைவனை ஜோதி வடிவில் காண்பதன் தத்துவத்தை விளக்கும் வகையில் 6 மணி, 10 மணி பகல், 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி, மாலை மறுநாள் காலை 5:30 மணி என 7 தரிசனங்கள் காட்டப்பட்டன. இந்திய அரசின் 75வது குடியரசு தின விழா விழுப்புரம் மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் வளாகம் மைதானத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சி. பழனி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து ஜீப் வாகனத்தில் நின்றபடியே காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டார். தொடர்ந்து சமாதான புறா மற்றும் மூவர்ண பலூன்களை வானத்தில் பறக்கவிட்டார். சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து ரூபாய் 35 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், காவல்துறை தலைவர் பொதுமக்கள் முன்னிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த வி சாலையில் ரூபாய் 20 கோடி மதிப்பில் புதிய நீதிமன்றம் மற்றும் நீதிமன்ற குடியிருப்பு ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் வி. கங்காபூர்வால் குத்துவிளக்கு ஏற்றி புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து அவர் அந்த பகுதியில் உள்ள வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். விழுப்புரம் மாவட்டம் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் செஞ்சியில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சி. பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நல மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு 765 பயனாளிகளுக்கு ரூபாய் 2,95,50,000 மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சர் 48 பயனாளிகளுக்கு 2,67,000 மதிப்பீட்டில் தையல் மிஷின்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக அரசு கடந்த 2 ஆண்டுகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் 15,607 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கியுள்ளது என்றும் 3,25,514 மகளிர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரான ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் 130வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியம் ஓமந்தூர் ஊராட்சியில் அவரது மணிமண்டபத்தில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் திருவுருவச் சிலைக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சி. பழனி, காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவா ஆகியோர்
மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெண்கள் இந்த நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று அழைத்து வரும் பாரத பிரதமர் தொடர்ந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பெண் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக 2015ஆம் ஆண்டு மத்திய அரசு துவங்கப்பட்ட திட்டம்தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்தின் நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பெண் குழந்தைகளின் கல்வி, திருமணம் உள்ளிட்ட எதிர்கால நிகழ்வுகளுக்கு கருத்தில் கொண்டு துவங்கப்பட்ட இந்த திட்டம் குறித்து தலைமை தபால் நிலைய அலுவலர் திரு சாதிக் பாஷா கூறுகையில், இந்த திட்டத்தில் பிறந்த குழந்தைகள் கூட சேரலாம். பிறந்த குழந்தைகள் முதல் சேர்க்கப்பட்ட இத்திட்டம் மாதம் 250 ரூபாய், குறைந்தபட்சம் 250 ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு ஃபைனான்சியல் இயர் 1.5 லட்சம் வரை இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம். 15 வருடம் இந்த திட்டம் செயல்படும். 21 வருடம் கழித்து இந்த திட்டத்தில் முடித்து கொள்ளலாம். பெண் குழந்தைகள் செல்வமகள் சேமிப்பு திட்டம் முக்கியமாக திருமண திட்டம் போல அனைத்து கிராமங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இதை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் சேர்த்திங்கன்னா 15 வருடம் கழித்து 1,80,000 கிடைக்கும். இதுவே 1,80,000 21 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் கட்ட வேண்டியது 15 வருடம் தான். ஆனால் 21 வருடத்துக்கு பிறகு இது 5,40,000 வரைக்கும் 3 மடங்கு இது கிடைக்கிறது. இது அரசாங்கத்தில் மிக நல்ல ஒரு பெண்கள் குழந்தைகளுக்கான திட்டம். விழுப்புரம் மாவட்ட செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.